ஈர தமிழ் உறவுகளுக்கும் கழக உடன்பிறப்புகளுக்கும் என் அன்பு வணக்கங்கள். திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் 2021 தேர்தல் களத்திலே வாய் ஊசாமல் வசனம் பேசினார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் வானத்தை வில்லாக வளைப்போம் என்றார்கள். மழையை கயிறாக திரிப்போம் என்றார்கள். மின்னலை கொப்பளித்து மின்சாரத்தை பாய்ச்சுவோம் என்று கட்டுக்கதைகளை அள்ளிவிட்ட கட்டுமரம் வகைராக்கள். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பொய் வாக்குறுதி இப்பொழுதுதான் தெரிகிறது போலும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியிலே அங்கம் வகித்துக் கொண்டிருக்கிற மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு. சமீபத்திலே தருமபுரி மாவட்டம் பொன்னகரம் அரூரில் நடந்த மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநாட்டிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ் மாநில செயலாளர் பே. சண்முகம் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார். என்ன குற்றச்சாட்டு? இந்த தருமபுரி மாவட்டத்திற்கு மட்டுமே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 40 தேர்தல் வாக்குறுதிகளை அள்ளித் தெளித்தீர்களே, ஏன் ஒன்றையும் நிறைவேற்றவில்லை என்று அதைத்தானே சொல்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே இந்த 57 மாத காலத்திலும் தொடர்ந்து போராட்டம் நடத்துகிறோமே, மக்கள் மன்றத்தை சந்திக்கிறோமே, சட்டமன்றத்திலே பேசுகிறோமே. யாராவது பேசினீர்களா? மௌனம் காத்தீர்கள். இப்பொழுது தேர்தல் வந்து விட்டதா? என்ன சொன்னார் தெரியுமா? தீர்த்தகிரீஸ்வரர் கோயில் சுற்றுலாத்தலம் எங்கே? பொன்னகரத்தில் காவிரி ஆற்றின் குறுக்கே பாலம் எங்கே? பாப்பாரப்பட்டி வேளாண் கல்லூரி எங்கே? தருமபுரியிலே மாம்பழக்கூழ் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கே? மலை கிராமங்களுக்கு சாலை வசதிகள் எங்கே? தருமபுரி அரூர் 4 வழி சாலை எங்கே? தருமபுரியிலே வள்ளி கிழங்கு கொள்முதல் நிலையம் எங்கே எங்கே என்று கேட்கிறார். செனாக்ஸ் நீர்ப்பாசன திட்டம் எங்கே எங்கே என்று மாநாட்டிலே முழங்குகிறார். எதற்காக? தேர்தலிலே சீட்டு பேரம் பேசுவதற்கா அல்லது தேர்தல் நிதி பெறுவதற்கா? எதற்காக? மக்களுக்குத்தான் வெளிச்சம். மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்களே, இப்போதுதான் உங்களுக்கு ஞானோதயம் பிறந்ததா? தமிழ்நாட்டு மக்களே, சீர்தூக்கி பாருங்கள். இந்த விடியாத ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டுங்கள். நன்றி, வணக்கம்.